ஹஹ சங்கர் ஜெய் ஜெய் சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்ம மகாபெரிவா துணை சேனலில் ஆடி மாத வழிபாடுகளை பற்றி நான் தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கேங்க. ஏன் அப்படின்னா ஆடி மாதம் அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதம். அதனால் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப உபயோகமானதாக இருக்குங்க. ஆடி கிருத்திகை அப்படின்றது ரொம்பவே விசேஷமான நாள். ஆடி கிருத்திகை அப்படின்றது முருகப்பெருமானுக்கு ஒரு உகந்த நாள். தொடர்ந்து பிறந்ததுலேருந்தே கஷ்டப்பட்டுட்ருக்கோம். செல்வ வளத்துலேயும் சரி, எந்த ஒரு விஷயத்துலேயும் சரி நமக்கு ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த ஆடி கிருத்திகையில் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறது ரொம்பவே சிறந்த விஷயமா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளி வெளிச்சம் கண்டிப்பாக கிடைக்கும். நிச்சயமாக நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த லெவலுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். முருகா அப்படின்னு கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உங்களுடைய குறைகளை தீர்க்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான். ஒருத்தருக்கு தொடர்ந்து கண்டங்கள், கஷ்டங்கள், கண் திருஷ்டி, பொறாமை, ஒரு வாழ்க்கையில் ஒரு நிலையான தன்மை இல்லை, பணவரவு நிலையாக இல்லை, வேலையில் நிலை இல்லை, இந்த மாதிரி கஷ்டமேல கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு புள்ளிகள் எதுவும் இல்லாத ஒரு எலுமிச்சம்பழம் நல்லதாக பார்த்து வாங்கிட்டு வந்து அதை உங்களுடைய கைகளில் வச்சு நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என்னோட கஷ்டம் எல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை உங்களுடைய தலையணைக்கு கீழே வச்சு படுத்து உறங்கிடலாம். காலையில் எழுந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நீங்களாகவே அதை வலப்பக்கம் இடது பக்கம் திரும்பவும் வலப்பக்கம்ன்ற மாதிரி 9 முறை சுற்றிட்டு அதை 4 வெட்டி 4புறமும் வீட்டுக்கு வெளியில் வந்து தூக்கி போட்டுருங்க. அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் குளிச்சிடலாம். அப்படி இல்லை முகம் கை கால் தான் கழுவ போகிறீங்கனாலும் பரவாயில்ல, பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய அன்றாட வேலையை பார்க்க தொடங்கலாம். இது ரொம்ப ரொம்ப உசித்தமான ஒரு விஷயமா இருக்கும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.